بسم الله الرحمن الرحيم هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا هذا القرآن هو الهادي لأوائلنا وأواخرنا يدعو للعلم وللعمل لا شيء سواه يهذبنا هذا القرآن هو الهادي لأوائلنا وأواخرنا يدعو للعلم وللعمل لا شيء سواه يهذبنا نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லவனாகிய அல்லாஹுவுக்கே சொந்தமானதாகும். அவன் தனித்தவன், வணங்கி வழிபட தகுதியானவன். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹுவின் அடிமையும் தூதருமாக இருக்கிறார்கள் என்று சாட்சியம் பகிர்ந்தவனாக, வார்த்தைகளிலே சிறந்தது வல்லவன் ரஹ்மானுடைய வார்த்தைகள், வழிகாட்டுதல்களிலே மிகவும் நல்லது அனலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வழிகாட்டுதல், மார்க்கத்திலே புதிதாக சேர்க்கப்பட்டவைகள் வழிகேடுகள், அந்த வழிகேடுகள் நரகத்தின்பால் நம்மை இட்டுச் செல்லும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பொன்மொழியை ஞாபகம் செய்தவனாக, அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹ்வுக்கு விருப்பமான ஒரு இடத்திலே அல்லாஹ்வுக்கு விருப்பமான ஒரு செயலை செய்தவர்களாக இந்த இடத்திலே நாமெல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். சிறப்பான இந்த நேரத்திலே வறுமைக்கு பயந்த வள்ளல்கள் என்ற தலைப்பில் ஒரு சில செய்திகளை நமக்கு மத்தியில் பகிர்ந்து கொள்ளலாம் என நினைக்கிறேன். அன்பான சகோதரர்களே, வறுமை வசதி என்று சொன்னால் நம்முடைய உள்ளத்திலே வரக்கூடிய, நம்முடைய உள்ளத்திலே எழக்கூடிய ஒரு செய்திதான், ஒரு எண்ணம்தான் இந்த பொருளாதாரம். இந்த பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த இஸ்லாமிய மார்க்கம் இந்த உலகிலே ஒரு விதியாக இந்த பொருளாதாரத்தை சொல்வதை பார்க்கலாம். அல்லாஹு தஆலா இந்த வறுமை வசதி என்கிற இந்த பொருளாதாரத்தை மக்கள் மத்தியிலே ஒரு சோதனையாக ஆக்கியிருப்பதை பார்க்கலாம். அன்பான சகோதரர்களே சகோதரிகளே, இந்த சோதனை என்கிற இந்த பொருளாதாரத்தை, அல்லாஹ்வுக்கு விருப்பமான அந்த சோதனையை அல்லாஹ்வுக்கு விருப்பமான முறையிலே நாங்கள் சாதிக்க வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய ஒரு வழிமுறை, நம்முடைய உள்ளத்திலே எழ வேண்டிய வரவேண்டிய முதலாவது எண்ணம் ஈமானாக இருக்கிறது. அந்த ஈமானோடு சேர்த்து போதும் என்ற மனம், திருப்தி என்பது நம்மிடத்திலே வரும் என்று சொன்னால் நிச்சயமாக என்ன செய்து கொள்ளலாம், இந்த பொருளாதாரத்திலும் இந்த பொருளாதாரத்தை தந்து சோதனை செய்யக்கூடிய அந்த சோதனையிலும் அல்லாஹ்வுக்கு விருப்பமான
வகையில் இந்த நாம் மாற்றிக்கொள்ளலாம். அன்பான சகோதரர்களே, இன்னும் சொல்வதாக இருந்தால், இந்த ஈமானிலே நம்மிடத்தில் குறைபாடு இருக்கும் என்று சொன்னால், இந்த பொருளாதாரம் என்கிற இந்த விடயத்திலே முதலாவது வரக்கூடிய அந்த ஈமான் என்கிற அந்த பண்பில் குறைபாடு இருக்கும் என்று சொன்னால், ஒரு ஏழையை பொறுத்த வரைக்கும், வசதி குறைந்த ஒரு மனிதனை பொறுத்த வரைக்கும் நம்முடைய கண் பார்வையில் தான் அவருக்கு வசதி குறைந்திருக்கும். உண்மையிலே அந்த மனிதர் என்ன செய்வார்? 3 நேரம் நல்ல முறையிலே வயிறு நிரம்ப உண்ணக்கூடிய வசதி இருக்கும். நிம்மதி சந்தோஷம் என்கிற அந்த வசதி இருக்கும். நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்வார். அவருடைய மேலதிக தேவைகளுக்கு வசதி இருக்காது. நம்முடைய பார்வையில் அவர் ஏழையாக வசதி குறைந்தவராக இருப்பார். அன்பான சகோதரர்களே, அந்த நேரத்திலே ஈமானிய குறைபாடு அவருக்கு வரும் என்று சொன்னால், அந்த சந்தர்ப்பத்தில் அவர் சொல்லக்கூடிய பதில் என்ன தெரியுமா? அல்லாஹு தஆலா தனக்கு எதையும் தராதது போல, அல்லாஹு தஆலா தனக்கு எதையும் தராதது போல, தனக்கு எதுவுமே இல்லாதது போல அல்லாஹ்வின் மீது குற்றம் சாட்டி பேசுவதை பார்க்கலாம். அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹு தஆலா தந்த நிம்மதி சந்தோஷத்தை மறந்துவிட்டு அடுத்த மக்கள் உண்ண உணவில்லாமல் எந்நேரமும் வறுமை கோட்டிலே அந்த வறுமையின் காரணத்தினால் உயிரிழந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்திலே இந்த அளவு அல்லாஹு தஆலா நம்மை சிறப்பாக வாழ வைத்திருக்கிறான் என்ற ஒரு எண்ணம் இல்லாமல் நாம் அல்லாஹ்வின் மீது குற்றம் சுமத்த காரணம் இந்த ஈமானில் இருக்கக்கூடிய குறைபாடு. அன்பான சகோதரர்களே, வசதி படைத்தவர்களை பொறுத்த வரைக்கும் அதிகமான சொத்து செல்வங்களுக்கு பொறுப்பானவர்களை, அதிகமான சொத்து செல்வங்களுக்கு சொந்தமானவர்களை பொறுத்த வரைக்கும் நான் அல்ல, அல்லாஹு தஆலாவே சொல்கிறான். செல்வந்தர்களை பார்த்து சொல்கிறான், இந்த செல்வந்தர்களுக்கு அல்லாஹ்வுடைய கஸானா இருக்குதானே, மக்களுக்கெல்லாம் குறைவில்லாமல் ஏழை என்று பணக்காரன் என்று பார்க்காமல், முஸ்லிம் என்று காபிர் என்று பார்க்காமல் அள்ளி அள்ளி கொடுத்து கொண்டிருக்கிறானே, அந்த கஸானாவை இந்த செல்வந்தனுக்கு பொறுப்பாக கொடுத்தாலும் அவனை நீங்கள் கஞ்சத்தனம் பிடித்தவனாக பார்ப்பீர்கள் என்று அல்லாஹு தஆலாவை சொல்வதை பார்க்கலாம். அன்பான சகோதரர்களே, இதெல்லாம் நடக்க நாம் ஈமானிய குறைபாடோடு இருக்கிறோம். அந்த ஈமான் நம்மிடத்தில் சரியாக வரும் என்று சொன்னால், அதோடு சேர்த்து இறைவன் தரக்கூடியதை திருப்தி கொண்டோம் என்று சொன்னால், நிச்சயமாக இந்த பொருளாதாரம் என்கிற இந்த சோதனையில் நம்மால் வெற்றி பெற முடியும். அன்பான சகோதரர்களே, அல்லாஹு தஆலா சூரத்து தௌபா 100வது வசனத்திலே சொல்லும் பொழுது, வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன மினல் முஹாஜிரீன வல் அன்சார் வல்லதீன தபஊஹும் பி இஹ்சானிர் ரலியல்லாஹு அன்ஹும் வரதுவான். அல்லாஹு தஆலா சொல்கிறான், முஹாஜிர்களிலும் அன்சாரிகளிலும் முந்திக் கொண்டவர்களையும் அவர்களை நற்செயல்களில் யார் பின்பற்றினார்களோ, நல்ல காரியங்களை யார் பின்பற்றினார்களோ அவர்களையும் நாங்கள் பொருந்திக் கொண்டோம், நாங்கள் திருப்தி கொண்டோம், அவர்களும் எங்களை திருப்தி கொண்டார்கள். அந்த திருப்திக்கு பதிலாக, அந்த திருப்திக்கு பரிசாக அல்லாஹு தஆலா சொல்கிறான், வஅத்தலகும் ஜன்னாத்தின் தஜ்ரி தஹ்தஹல் அன்ஹார். எந்நேரமும் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய நீர் அருவிகளை கொண்ட அந்த சுவனபதிகளை நாங்கள் அவர்களுக்கு தயார்படுத்தி வைத்திருக்கிறோம். எதற்காக? அவர்கள் எங்களை பொருந்திக் கொண்டார்கள், நாங்கள் அவர்களை பொருந்திக் கொண்டோம். நற்செயல்களில் யார் அவர்களை பின்பற்றினார்களோ இவர்களுக்கு நாம் கொடுக்கக்கூடிய பரிசு எந்நேரமும் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய நீர் அருவிகளை கொண்ட அந்த சுவனபதிகளை தயார்படுத்தி வைத்திருக்கிறேன் என்று அந்த வல்லவன் ரஹ்மான் சாட்சியம் சொல்கிறான் என்று சொன்னால், அன்பான சகோதரர்களே, இது சும்மா கிடைத்ததல்ல. இது ஏனோதான என்று வணக்க வழிபாடிலே பொடுபோக்காக இருந்துவிட்டு நம்முடைய வாழ்க்கையை வீணாக கழித்துவிட்டு சும்மா சுத்தி கொண்டு சொத்து செல்வம் என்று உலக ஆசையிலே மூழ்கி கிடந்த நம்மை பார்த்து சொல்லக்கூடிய வசனம் அல்ல. அன்பான சகோதரர்களே, அவர்களுக்கு இந்த சிறப்பு கிடைக்க காரணம் என்ன தெரியுமா? வல்லவன் ரஹ்மான் இவ்வளவு பெரிய பாக்கியத்தை அவர்களுக்கு கொடுக்க காரணம் என்ன தெரியுமா? அன்பான சகோதரர்களே, அவர்கள் ஒரு தவறு செய்தால், ஒரு பாவத்தை செய்துவிட்டால், ஒரு தவறின் பக்கம் நெருங்கிவிட்டால், அல்லது
ஒரு பாவத்தை பார்த்தால் அந்த பாவத்தை செய்ய வேண்டும் என்று உள்ளம் துடிதுடித்தது என்று சொன்னால், ஆசை வருகிறது என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதரிடம் ஓடுவார்கள். யா ரசூலல்லாஹ், நான் இந்த பாவத்தை செய்துவிட்டேன் யா ரசூலல்லாஹ், இந்த தவறை செய்துவிட்டேன் யா ரசூலல்லாஹ், அல்லது இந்த பாவத்தை பார்க்கின்ற அந்த சந்தர்ப்பத்திலே உள்ளம் ஆசைப்படுகிறது யா ரசூலல்லாஹ், எப்படியாவது அதை செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் யா ரசூலல்லாஹ், இப்படி அல்லாஹ்வுடைய தூதரிடம் சொன்னார்கள் என்று சொன்னால் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு உபதேசத்தை கொடுப்பார்கள். ஒரு நல்ல ஒரு வழிமுறை, ஒரு உபதேசத்தை சொல்வார்கள். அவர்கள் அன்று கேட்டார்கள் என்றால் மரணிக்கும் வரைக்கும், எது வரைக்கும்? மரணிக்கும் வரைக்கும் அதை பின்பற்றக்கூடியவர்களாக இருந்தார்கள். பாவமா, விபச்சாரத்தை கண்டால் ஆசை வருகிறதா, உள்ளம் நெருங்க நினைக்கிறதா, அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு வழிமுறையை கொடுத்தார்கள் என்று சொன்னால், ஒரு உபதேசத்தை சொன்னார்கள் என்று சொன்னால் மரணிக்கும் வரைக்கும் பின்பற்றுவார்கள். உலக ஆசையா, உலகத்திலே இன்பமா, கோடிக்கணக்கான வருடம் வாழ வேண்டும் என்று ஆசை வருகிறதா, உலகத்திலே எவனிடமும் இல்லாத அந்த சொத்து செல்வம் வேண்டும் என்று ஆசை வருகிறதா, அடுத்தவன் பார்க்க என்னுடைய ஊரில் எவனிடமும் இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய வசதி வர வேண்டும் என்று ஆசை வருகிறதா, அல்லாஹ்வுடைய தூதரிடம் ஓடுகிறாரா? ஒரு வழிமுறையை சொன்னார்கள் என்று சொன்னால், அன்பான சகோதரர்களே, மரணிக்கும் வரைக்கும் கடைபிடித்தார்களே, அப்படிப்பட்ட அந்த நபித்தோழர்களுக்கு அவர்கள் பின்பற்றிய அந்த வாழ்க்கையை, யார் அவர்கள் செய்த அந்த நல்ல கருமங்களை பின்பற்றி அவர்களோடு சேர்ந்து நடக்கிறார்களோ அவர்களுக்கு தான் அல்லாஹ் தஆலா வாக்களிக்கிறான், ஓடிக்கொண்டு இருக்கக்கூடிய நீர் அருவிகளை கொண்ட அந்த சுவனத்தை தயார்படுத்தி வைத்திருக்கிறேன், அவர்கள் அதிலே என்றென்றும் இருப்பார்கள், அதுதான் அவர்களுக்கு மகத்தான வெற்றி என்று சூரத்து தௌபா 100வது வசனத்திலே அல்லாஹ் தஆலா சொல்கிறான் என்று சொன்னால், அன்பான சகோதரர்களே, அதற்கு ஒரு உதாரணம் சொல்வதாக இருந்தால், எப்படி உதாரணம் என்று சொன்னால், ஹக்கீம் இப்னு ஹிஷாம் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வருகிறார்கள். அந்த நேரம் நபி அவர்களுக்கு அதிகமான சொத்து செல்வங்கள் வந்த நேரம், மக்களுக்கு கொடுப்பதற்காக, மக்களுக்கு பகிர்ந்தளிப்பதற்காக அதிகமான சொத்து செல்வங்கள் வந்து சேர்ந்த நேரம் அந்த நபித்தோழர் போகிறார். யா ரசூலல்லாஹ், நான் கஷ்டப்படுகிறேன் யா ரசூலல்லாஹ், வறுமையிலே இருக்கிறேன் யா ரசூலல்லாஹ், எனக்கு அந்த பைத்துல் மாலிலே இருந்து கொஞ்சம் பணம் தாருங்கள் யா ரசூலல்லாஹ், கொஞ்சம் சொத்து செல்வங்கள் தாருங்கள் யா ரசூலல்லாஹ் என்று கேட்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நபித்தோழருக்கு தூக்கி கொடுக்கிறார்கள். அவர் போகிறார், போய் திரும்ப வருகிறார். யா ரசூலல்லாஹ், இன்னும் கொஞ்சம் தாருங்கள் யா ரசூலல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் தூக்கி கொடுக்கிறார்கள். போகிறார், 3வது தடவை வருகிறார். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த நேரம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நபித்தோழருக்கு 3வது தடவையும் கொடுக்கிறார்கள். கொடுக்கின்ற அந்த சந்தர்ப்பத்திலே ஒரு உபதேசத்தையும் கொடுக்கிறார்கள். எப்படி உபதேசம் தெரியுமா? ஹக்கீமே, நீங்கள் எடுக்கக்கூடிய இந்த சொத்து செல்வங்கள் இருக்குதானே, நீங்கள் எடுக்கக்கூடிய இந்த பணம், இந்த பொருட்கள் இருக்குதானே, மிகவும் சுவையானதாக, நல்ல ரசனையானதாக, மிகவும் அழகானதாக இது இருக்கும் என்று சொன்னார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், அதை எடுக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலே எவருடைய உள்ளத்திலே அதனுடைய மகத்துவத்தை பேணி, அதனுடைய கண்ணியத்தை பேணி யார் அதை எடுக்கிறார்களோ அல்லாஹ் தஆலா எடுக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலே, அந்த பொருளிலே, அந்த சொத்து செல்வங்களிலே அல்லாஹ் தஆலா பரக்கத் செய்கிறான் என்று சொன்னார்கள். யார் அதை எடுக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் இது முடிந்து விடுமோ, அடுத்தவர்களுக்கு கொடுத்து விடுவார்களோ, அது நம்ம நினைத்த பொருள் நமக்கு கிடைக்கவில்லையே என்ற ஏக்கத்தோடு, இது முடிந்து விடுமோ என்ற ஏக்கத்தோடு யார் அதை தேடி வருகிறார்களோ, யார் அதை எடுக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ, முழுதையும் தான் எடுக்க வேண்டும் என்று யார் நினைக்கிறார்களோ, அதிலே அல்லாஹ் தஆலா ஒரு பொழுதும் பரக்கத் செய்ய மாட்டான் என்று சொன்னார்கள். அன்பான சகோதரர்களே, அந்த உபதேசம் போதும் அந்த நபித்தோழருக்கு, அந்த உபதேசம் போதும் அந்த நபித்தோழருக்கு. வீட்டுக்கு போகிறார். பின்னால் ஒரு காலம் வருகிறது. தன்னுடைய வாகனத்திலே வருகிறார். குதிரை அல்லது ஒட்டகம், தன்னுடைய வாகனத்திலே வருகிறார். மக்கள் நிற்கக்கூடிய அந்த சபை, மக்கள் நின்று கொண்டு பேசிக்கொண்டு இருக்கக்கூடிய அந்த இடம், அவருடைய கையில் இருந்த அந்த சாட்டை என்ன செய்கிறது? கீழே விழுகிறது. அன்பான சகோதரர்களே, அவரால் முடியும், அவரால் பக்கத்தில் நிற்கக்கூடிய அந்த மக்களை பார்த்து
அந்த சாட்டையை எடுத்து தாருங்கள் என்று கேட்க முடியும். அதுவும் பெரிய தப்பொன்றும் இல்லை. அந்த சந்தர்ப்பத்திலும் கூட அவர் நினைக்கிறார், என்னால் முடியும், என்னுடைய சாட்டை, நான் ஏறி வந்த வாகனம் என்னுடைய கையிலிருந்து விழுந்தது, அடுத்தவருடைய உதவி இல்லாமல் என்னால் அதை எடுக்க முடியும் என்று தன்னுடைய வாகனத்திலே இருந்து இறங்கி அதை எடுக்கிறார். காரணம் என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த தன்னம்பிக்கை, அல்லாஹ்வுடைய தூதர் கொடுத்த அந்த உபதேசம். அன்பான சகோதரர்களே, பிற்காலத்தில் என்ன செய்கிறார்? உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலம் வருகிறது. அந்த ஆட்சி காலத்திலே மிகவும் வறுமைப்பட்டு, மிகவும் கஷ்டப்பட்டு, உண்ண வழி இல்லாமல் அப்படி ஒரு துன்பத்திலே இருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஜகாத் பொருட்களை கொடுக்கக்கூடிய அந்த மக்களுடைய லிஸ்டிலே இவரையும் சேர்க்கிறார்கள். ஹக்கீமே, உங்களுக்குடைய ஜகாத்துடைய பொருட்கள் இது, இதை எடுத்துக்கொண்டு செல்லுங்கள் என்று கொடுக்கிறார்கள். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த நேரத்தில் அந்த நபித்தோழர் என்ன பதில் தெரியுமா சொல்கிறார்? எனக்கு இது தேவையில்லை, எனக்கு இது தேவையில்லை. தன்னம்பிக்கையோடு மரணிக்கும் வரைக்கும் எனது தன்னம்பிக்கையோடு என்னால் வாழ முடியும் என்று அந்த நபித்தோழர் அந்த இடத்திலே அந்த உபதேசத்தை நினைத்து மரணிக்கும் வரைக்கும் அந்த தன்னம்பிக்கையோடு வாழ்கிறார் என்று சொன்னால், திருப்தியோடு வாழ்கிறார் என்று சொன்னால், ஈமானோடு வாழ்கிறார் என்று சொன்னால், அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அவர்களை நான் பொருந்திக் கொண்டேன், அவர்களை நான் பொருந்திக் கொண்டேன், அவர்களுக்காக இந்த சுவனபதியை தயார்படுத்தி வைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்வதை பார்க்கலாம். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த வறுமைக்கு பயந்த வள்ளல்களை பொறுத்த வரைக்கும் நம்முடைய குடும்பத்தை நினைத்தோம் என்று சொன்னால், நம்முடைய குடும்பத்தை நோக்கி பார்த்தோம் என்று சொன்னால், இன்றைய குடும்பங்களை நோக்கினால் எப்படி தெரியுமா இருக்கிறது? நானா நல்ல சொத்து செல்வங்களோடு இருப்பார், நானா நல்ல வாகனங்களோடு, தோட்டந்துறவுகளோடு, மிகப்பெரிய வீடுகளோடு, அப்படிப்பட்ட சொத்து செல்வங்களோடு நானா இருப்பார். தங்கச்சி என்ன செய்திருக்கும்? நான் அப்படிப்பட்ட சொத்து செல்வங்களோடு இருப்பார். தங்கச்சி என்ன செய்திருப்பார்? நல்ல ஒரு மார்க்கமுள்ள ஒரு மனிதன் திருமணம் முடித்திருப்பான். வறுமை கோட்டிலே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, சில நேரங்களிலே அப்படிப்பட்ட வள்ளல்கள் தங்களுடைய உறவுகளுடைய வீட்டுக்கு கூட போவது கிடையாது. காரணம் என்ன தெரியுமா? அவருடைய வறுமையை பார்த்தால், அவர்கள் தங்களுடைய கஷ்டத்தை பற்றி நம்மிடத்திலே சொன்னால் ஏதாவது கொடுத்து விட வேண்டும், ஏதாவது கொடுக்க வேண்டும். நாமோ கொஞ்சம் லெவலில் உச்சகட்டத்தில் இருக்கிறோம், கொஞ்சம் கொடுத்தால் நமக்கு மரியாதை அல்ல, போனால் கொடுத்து ஆகணும், போவாமல் இருந்தால் நம்முடைய சொத்து செல்வங்களை பாதுகாத்து கொள்ளலாம் என்ற அப்படிப்பட்ட எண்ணமுள்ள வள்ளல்களும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இன்னும் சொல்வதாக இருந்தால், இன்னும் இந்த வள்ளல்களை பற்றி சொல்வதாக இருந்தால், நல்ல முறையிலே அல்லாஹ்வுக்கு பயந்து, நல்ல முறையிலே அல்லாஹ் தந்த சொத்து செல்வங்கள் என்று அப்படிப்பட்ட சொத்து செல்வங்களை மக்களுக்கு கொடுக்கக்கூடிய வள்ளல்களும் இருக்கிறார்கள். அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த கஞ்சத்தனம் பிடித்த வள்ளல்களாகவும் சிலர்கள் இருக்கிறார்கள். எப்படி என்று சொன்னால், ஒரு உதாரணத்தை சொல்கிறேன் பாருங்கள். நம்மெல்லாம் எப்படி வாழ்கிறோம்? நல்ல முறையிலே உண்டு கொண்டு, நல்ல முறையிலே உடுத்துக்கொண்டு, நமக்கு தேவையான ஒரு வாகனத்திலே பிரயாணித்து கொண்டு இருக்கிறோம். அன்பான சகோதரர்களே, நம்முடைய உறவுகள் சிலர்கள் உண்ண உணவில்லாமல், உறவுகள் சிலர்கள் உண்ண உணவில்லாமல் நாளாந்தம் இறந்து கொண்டே இருக்கிறார்கள். இரண்டு வருடத்துக்கு ஒரு முறை கணக்கெடுத்தோம் என்று சொன்னால் 2 லட்சத்தையும் தாண்டுகின்ற அளவுக்கு குழந்தைகளுடைய உயிர் பலி இருக்கிறது என்று சொன்னால், காரணம் இந்த வறுமை, காரணம் இந்த வறுமை. சொத்து செல்வங்களோடு கும்மாளம் அடித்துக் கொண்டு நாங்கள் இருக்கிறோம். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அப்துல் ரஹ்மான் என்று சொல்லக்கூடிய சவுதி நாட்டைச் சேர்ந்த ஒரு வைத்தியர் சொல்கிறார், நாங்கள் என்ன செய்தோம்? வறுமைப்படக்கூடிய, கஷ்டப்படக்கூடிய அந்த சோமாலியா நாட்டை நோக்கி சில உணவுப் பொருட்களை எடுத்துக்கொண்டு பயணித்தோம். அங்கு போய் பார்க்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் ஒரு முகாமிலே பல ஏழை மக்கள், எளிய மக்கள் ஒன்று சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த இடத்திலே ஒரு வயோதிபரும் ஒரு பெண்மணியும் சண்டையிட்டு கொண்டிருக்கிறார்கள். சண்டையிட காரணம் என்ன தெரியுமா? இவர் சொல்கிறார், அவர்களிடம் நான் கேட்டேன், அவர்களிடம் விசாரித்தேன். விசாரிக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலே அந்த பெண்மணி சொல்கிறார், நாங்கள் இந்த நாட்டிலே, இந்த பிரதேசத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தோம்,
வறுமை, கஷ்டம், உண்ண வழி இல்லை, உண்ண உணவில்லை, உழைத்து தர யாரும் இல்லை, உணவு கொண்டு வர யாரும் இல்லை. அப்படிப்பட்ட அந்த சந்தர்ப்பம் எங்களுடைய கணவன்கள் எல்லாம், எங்களுடைய கணவன்மார்கள், இளைஞர்கள், அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் எங்களுடைய ஊரை விட்டும் ஓடிவிட்டார்கள். எங்களுடைய ஊரை விட்டும் விரண்டோடி விட்டார்கள். காரணம் என்ன தெரியுமா? வறுமை, பசி, கொடுமை. கண்களுக்கு முன்னால் தன்னுடைய குழந்தை இறந்து போகிறது, கண்களுக்கு முன்னால் தன்னுடைய தாய் தந்தையர் இறந்து போகிறார்கள். அந்த கொடுமையை தாங்கிக் கொள்ளாமல் சில ஆண் மக்கள் எங்களை விட்டு ஓடி போய்விட்டார்கள். நானோ இப்படிப்பட்ட இடங்களிலே இப்படிப்பட்ட கஷ்டப்படக்கூடிய மக்களுக்கு உணவு வழங்குகிறார்கள் என்று கேள்விப்பட்டு இந்த இடத்தை நோக்கி நான் பயணித்தேன். நானும் நடக்கக்கூடிய அளவுக்கு எனக்கு ஒரு குழந்தை, 2 குழந்தைகளை தூக்கி கொண்டு நாங்கள் நால்வரும் நடந்தோம். வெயிலின் கொடுமை ஒரு பக்கம், பசியின் கொடுமை, கிழமை கணக்கிலே உண்ணவில்லை, பால் அருந்தக்கூடிய ஒரு குழந்தை என்னிடத்தில் இருக்கிறது. அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, அந்த கொடுமையோடு நாங்கள் நடந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலே வெயிலின் உச்சகட்டம், பசி, நானும் உண்ணவில்லை, எனது குழந்தைகளும் உண்ணவில்லை. அந்த கொடுமையால் எனது மகன் நடந்து வரக்கூடிய அந்த பிள்ளை என்னுடைய கண்களுக்கு முன்னாலேயே இறந்து போனான். கண்களுக்கு முன்னாலேயே அவன் இறந்து போனான். அந்த சுடு மணலிலே, அந்த வெட்ட வெளியிலே, அந்த வெயில் பிரதேசத்திலே அப்படியே என் மகனை போட்டுவிட்டு நான் எனது 2 குழந்தைகளையும் தூக்கி கொண்டு நடந்தேன். பசியின் கொடுமை தாங்க முடியவில்லை, வறுமையின் உச்சகட்டம், நடக்க முடியவில்லை. நான் தூக்கி கொண்டு வரக்கூடிய அந்த 2 குழந்தைகளில் மூத்த குழந்தையை உயிரோடு அப்படியே போட்டுவிட்டு ஒரு குழந்தையை தூக்கி கொண்டு நான் இந்த முகாமை வந்து அடைந்தேன் என்று அந்த பெண்மணி சொல்கிறாள். 2-3 நாட்கள் கழிகிறது. நான் பசியோடும் உயிரோடும் அந்த இடத்திலே போட்டு வந்த அந்த குழந்தை இந்த வயோதிபரிடம் வளர்வதை நான் கண்டேன். அந்த குழந்தையை கேட்டு சண்டையிடுகிறேன் என்று தாய் சொல்கிறாள். அந்த வயோதிபர் நானும் இதே நோக்கத்தோடு உணவளிப்பார்கள் என்ற எண்ணத்தோடு இன்னும் ஒரு ஊரை சொல்கிறார். அந்த ஊரிலே இருந்து நான் வந்தேன். வரக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலே ஒரு குழந்தை உயிருக்கு போராடி கொண்டிருந்தது. அந்த குழந்தையை தூக்கி கொண்டு நான் வளர்க்கிறேன் என்று சொல்கிறார். அன்பான சகோதரர்களே, அந்த இருவருக்கும் இடையிலே சமரசம் செஞ்சு வைக்கிறார். அந்த வயோதிபருக்கு சில பொருட்களை கொடுக்கிறார். அந்த குழந்தையை தாயிடம் வாங்கி ஒப்படைக்கிறார். எப்படிப்பட்ட வாழ்க்கை என்று பாருங்கள், எப்படிப்பட்ட வாழ்க்கை என்று பாருங்கள். எதிலே நாங்கள் குறை சொல்கிறோம்? இந்த நிம்மதி சந்தோஷம் நம்மிடத்தில் இல்லையா? இந்த அளவுக்கு உண்ணுவதற்கு உணவு நம்மிடத்தில் இல்லையா? இப்படி வறுமைக்கு பயந்தவர்களாக நாங்கள் இருக்கிறோமே. அன்பான சகோதரர்களே, மேலும் சொல்லும் பொழுது அவர் சொல்கிறார், ஒரு ஊரை நோக்கி இன்னும் ஒரு ஊரை நோக்கி பயணித்தேன். அங்கே மக்கள் ஓடி வந்தார்கள். வந்து சொன்னார்கள், எங்களுடைய ஊரிலே மார்க்கம் தெரிந்த ஒரு மனிதர் இருக்கிறார். எங்களில் அதிகமானவர்கள் கிறிஸ்தவர்களாக மாறிவிட்டார்கள். காரணம் இந்த வறுமையின் பிடி. இந்த வறுமையின் காரணத்தினால் கிறிஸ்தவ மக்கள் கொண்டு வந்த அந்த உணவுப் பொதிகளை வாங்கிவிட்டு சிலர்கள் கிறிஸ்தவ மதத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அதிலே ஒருவர் அது வேண்டாம் என்று, அது மார்க்கத்துக்கு முரணானது என்று, அல்லாஹ் ஒருவன் தான் இறைவன் என்று, இதுதான் உண்மையான மார்க்கம் என்று ஒருவர் தனக்கு எதுவுமே தேவையில்லை என்று திரும்பி போனார். அவருடைய நிலை என்ன என்று எங்களுக்கு தெரியாது, அவரை பேய்த்து முதலில் சந்தேகங்கள் என்று அனுப்பி வைக்கிறார்கள். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, அங்கே வீடு தட்டப்படுகிறது. வீடு கதவு தட்டப்படுகிறது. திறக்க எவருமே கிடையாது. திறக்க எவருமே கிடையாது. வீட்டு கதவை உடைத்து விட்டு உள்ளே போகிறார்கள். சுப்ஹானல்லாஹ். வீட்டு குடும்பம் அப்படி அனைவரும் ஜனாசாக்களாக அங்கே இருக்கிறார்கள். காரணம், அந்த வறுமையிலும் கூட அடுத்தவர்கள் அந்த வறுமையை பயன்படுத்தினார்கள். மதம் மாற்றி விடலாம் என்று நினைத்தார்கள். இறைவன் ஒருவன் என்ற எண்ணத்தோடு, அல்லாஹ் தஆலா தருவான் என்ற திருப்தியோடு, ஈமானோடு அந்த இடத்திலும் அவர்கள் தன்னுடைய எளிமை வாழ்க்கையை நிறைவேற்றினார்கள் என்று சொன்னால், இறை பயணத்தை நோக்கி பயணித்தார்கள் என்று சொன்னால், அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படித்தானா நம்முடைய நிலைமை இருக்கிறது? நாம் இப்படித்தானா வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? நம்முடைய நிலைமை என்ன தெரியுமா? கொஞ்சம் பணம் வந்து விட்டது என்று சொன்னால், கொஞ்சம் சொத்து செல்வங்கள் சேர்ந்து விட்டது என்று சொன்னால் என்ன நினைக்கிறோம்? நம்முடைய ஊரிலே எந்த மனிதனும் கட்டாத அளவுக்கு அழகான ஒரு மாளிகையை கட்ட வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம்.
எவரும் கட்டாத அளவுக்கு மாளிகையை கட்ட வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். விலை உயர்ந்த வாகனத்தை கொண்டு நிறுத்த வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, வருவாய் வந்து கொண்டு இருக்கக்கூடிய அப்படி ஒரு சொத்தை தேட வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த ஊருக்குள்ளே எவரிடமும் இல்லாத அளவுக்கு தளபாடங்கள், விலை உயர்ந்த தளபாடங்களோடு வாழ வேண்டும். மிகப்பெரிய ஒரு பதவியோடு, மதிப்போடு, பட்டத்தோடு, பணக்காரன் என்ற அந்த மமதையோடு வாழ வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நாம், அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா எதற்காக வேண்டி இந்த சொத்து செல்வத்தை தந்தான் என்பதை மறந்துவிட்டோம். அல்லாஹ் தஆலா எதற்காக வேண்டி தந்தான் என்பதை மறந்துவிட்டோம். அப்படி ஒரு சிந்தனை வந்தது என்று சொன்னால், அதை மக்களுக்கு கொடுத்தால் நம்மிடத்திலே முடிந்து விடுமோ என்று பயப்படுகிறோம். நம்மளை விட அடுத்தவன் முன்னேறி விடுவானா என்று பயப்படுகிறோம். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இன்ற காலகட்டத்தை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், ஒவ்வொரு செல்வனுடைய வீட்டையும் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், ஒவ்வொரு அரசியல்வாதியுடைய வீட்டையும் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், அடுத்தவனை விட நான் சிறந்தவனாக இருக்க வேண்டும், உயர்ந்தவனாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு அரசியல்வாதியை பற்றி சொல்லவா, ஒரு தலைவரை பற்றி சொல்லவா, ஒரு ஜனாதிபதி மாளிகையை பற்றி சொல்லவா, அங்கிருக்கக்கூடிய தளபாடங்களை பற்றி சொல்லவா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு போகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்சி செய்து கொண்டிருந்த அந்த வெள்ளை மாளிகையை நோக்கி போகிறார்கள். அந்த ஜனாதிபதி மாளிகையை நோக்கி போகிறார்கள். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அன்னலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மாளிகையிலே தனக்கென ஓரிடத்திலே தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த அரண்மனைக்குள்ளே நுழைகிறார்கள். அந்த அரண்மனைக்குள்ளே நுழைகிறார்கள். நாமெல்லாம் என்ன நினைக்கிறோம்? அடுத்த மனிதன் நம்முடைய வீட்டுக்கு முன்னால் போனால் அப்படியே கண்ணை திறந்து வாய் பிளந்து நம்முடைய வீட்டை பார்க்க வேண்டும் என்று நினைக்கிறோம். அப்படித்தான் அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகளாருடைய அரண்மனையை போய் பார்க்கிறார்கள். வீட்டுக்குள்ளே போய் அமர்கிறார்கள். நபிகளாருடைய ஆட்சி செய்யக்கூடிய அந்த அரண்மனையை சுற்றி பார்க்கிறார்கள். எப்படி தெரியுமா இருக்கிறது? நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தலையணையை பாருங்கள். ஈச்சன் நார்களால் நிரப்பப்பட்ட ஒரு தலையணை. ஏதால் சவுதியில இருந்து மிகப்பெரிய, மிக உயர்ந்த, நசிபடாத, நல்ல முறையிலே சொகுசாக இருக்கக்கூடிய மெத்தையை கொண்டு அமைக்கப்பட்ட தலையணை அல்ல, ஈச்சன் நார்களால் நிரப்பப்பட்ட ஒரு தலையணையை தனக்கு தலையிலே வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, பாதங்களை பார்க்கிறார்கள். கருவேப்பிலை இலைகுலைகள் அங்கே நிரப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. நபிகளாருடைய தலை மாட்டுக்கு நேரால் பார்க்கிறார்கள். பதனிடப்படாத ஒரு தோல் தொங்கிக் கொண்டிருக்கிறது. வீட்டை சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த படுக்கை விரிப்பை பார்க்கிறார்கள். ஈச்ச ஓலைகளால் வையப்பட்ட ஒரு படுக்கை. அந்த விரிப்பை பார்த்துவிட்டு நிமிர்ந்து பார்க்கிறார்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த விரிப்பிலே படுத்ததன் காரணத்தினால், அந்த விரிப்பிலே உறங்கியதன் காரணத்தினால் அவர்களுடைய உடம்பிலே அந்த ஈச்சம் ஓலைகளில் இருக்கக்கூடிய அந்த பதிவுகள் எல்லாம் நபிகளாருடைய உடலிலே அப்படியே பதிந்து போய் இருக்கிறது. இந்த காட்சியை பார்த்து அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுகிறார்கள். தாடி நடைகின்ற அளவுக்கு அழுகிறார்கள். அழுகின்ற அந்த சந்தர்ப்பத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், உமரே எதற்காக வேண்டி அழுகிறீர்கள்? உமரே எதற்காக வேண்டி அழுகிறீர்கள்? யா ரசூலல்லாஹ், ரோமர்கள் பாரசீகர்கள் எல்லாம் எப்படி யா ரசூலல்லாஹ் ஆட்சி செய்கிறார்கள்? அவர்களுடைய அரண்மனை எப்படி யா ரசூலல்லாஹ் இருக்கிறது? எப்படி செல்வத்திலே கொந்தளித்து குதித்து விளையாடுகிறார்கள் யா ரசூலல்லாஹ்? உங்களுடைய இந்த நிலையை பார்த்து அழுகிறேன் யா ரசூலல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், உமரே அவர்கள் உலகத்தை எடுத்துக்கொண்டார்கள், அவர்கள் உலகத்துக்காக வேண்டி வாழ்கிறார்கள், அல்லாஹ் தஆலா நமக்கு மறுமை அல்லவா தந்திருக்கிறான் என்று கேட்டார்கள். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வறுமைக்கு வறுமையோடு வாழ்ந்து காட்டினார்கள். வறுமைக்கு வறுமையிலே எப்படி வாழ்வது என்று வாழ்ந்து காட்டினார்கள். செல்வம் வந்தால், சொத்து செல்வங்கள் வந்தால் எப்படி அதிலும் வாழ வேண்டும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் வாழ்ந்து காட்டினார்கள். வறுமை என்றாலும் பயப்பட தேவையில்லை, வசதி வந்தாலும் பயப்பட தேவையில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் இரண்டுக்கும் அழகான வழியை காட்டி தந்தார்கள். எந்த அளவு என்று சொன்னால், அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஃபதக் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்திலிருந்தும், ஹைபர் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்திலிருந்தும்
அல்லாஹ்வுடைய தூதருக்கு சொத்து செல்வங்கள் வந்து சேர்ந்து கொண்டிருந்தன. எந்த அளவு என்று சொன்னால் அதிகமான சொத்து செல்வங்கள் அன்றைய காலகட்டத்தில் நல்ல முறையில் மதிக்கத்தக்க அந்த அளவு நபிகளாருக்கு சொத்து செல்வங்கள் வந்தன. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், அது வந்தது என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதரும் ஒரு செல்வந்தன் தான். அது வந்தது என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதரும் பணக்கார ஒரு மனிதன் தான். அது வரும், அங்கே குவிக்கப்படும். அது வந்த செய்தி மக்களுக்கு கேள்விப்பட்டால் மக்கள் ஓடி வருவார்கள், மக்கள் ஒன்று திரள்வார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் வந்து சேர்ந்த பொருட்களை அடுத்த நிமிடமே அந்த மக்களுக்கு பகிர்ந்தளிப்பார்கள். ஒன்று கூட மிஞ்சாது. வந்தது என்று சொன்னால் ஒன்று கூட மிஞ்சாது. அப்படி அல்லாஹ்வுடைய தூதர் கொடுத்து விட்டு தனக்கு கஷ்டம் என்று சொன்னால், தனக்கு வறுமை என்றால், உண்ண வழி இல்லை என்றால் தன்னுடைய பொருட்களை கொண்டு அடுத்த மக்களிடம் அடகு வைப்பார்கள் என்று சொன்னார்கள். என்று சொன்னால் அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அவரும் ஒரு செல்வந்தர் தான், அவரும் ஒரு செல்வந்த மனிதர் தான். நாம் பயப்பட தேவையே இல்லை. எந்த அளவு தெரியுமா? ஒரு முறை அதிகமான சொத்து செல்வங்கள் குவிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலே மக்கள் எல்லாம் வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், உங்களால் எவ்வளவு எடுக்க முடியுமோ அவ்வளவு எடுங்கள், உங்களால் எவ்வளவு சுமக்க முடியுமோ அவ்வளவு எடுங்கள், தாராளமாக எடுங்கள் என்று சொல்கிறார்கள். மக்களும் அழுகிறார்கள். எந்த அளவு தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டு திரும்புகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரை தள்ளிவிட்டு நபிகளாருடைய கழுத்தில் இருக்கக்கூடிய அந்த சால்வை கீழே விழுகின்ற அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதரை தள்ளிவிட்டு அந்த மக்கள் முந்தி அடித்து கொண்டு போய் அந்த பொருளாதாரத்தை எடுக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த சால்வை விடுங்கள் என்று சால்வையை பறித்து போடுகிறார்கள். போட்டுவிட்டு என்ன தெரியுமா சொன்னார்கள்? இதற்கு பிறகும் இப்பொழுதும் என்னை நீங்கள் கஞ்சத்தனம் பிடித்தவனாகவோ கோழையாகவோ நீங்கள் பார்க்க மாட்டீர்கள் என்று சொன்னார்கள். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, சொல்லிவிட்டு சிறிது நேரம் அமர்ந்திருக்கிறார்கள். வந்த மக்களெல்லாம் பொருட்களை எடுத்துக்கொண்டு போகிறார்கள். போகக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலே இறுதியாக அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகிறார்கள். நபிகளாருடைய பெரிய தந்தை வந்து அந்த பொருட்களை எடுக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், உங்களால் எவ்வளவு எடுக்க முடியுமோ அவ்வளவு எடுத்துக்கொண்டு போங்கள் என்று சொன்னார்கள். அவர்கள் எடுக்கிறார்கள். எந்த அளவு எடுக்கிறார்கள் தெரியுமா? அவர்களால் தூக்க முடியவில்லை, அந்த அளவு எடுக்கிறார்கள். எடுத்துவிட்டு அந்த சபையிலே இருந்த மக்களை பார்க்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரை பார்க்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த மக்களை பார்த்து சொன்னார்கள், நீங்களும் அவருக்கு உதவி செய்யக்கூடாது, நானும் அவருக்கு உதவி செய்ய மாட்டேன் என்று சொன்னார்கள். அவர் தூக்க முடியாத அளவுக்கு அந்த அளவு பொருட்களை எடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறார். தூக்குவதற்கு உதவி கேட்கிறார். நானும் உதவ மாட்டேன், இங்கு இருப்பவர்களும் உதவ வேண்டாம் என்று சொன்னார்கள். தூக்கி கொண்டு போகிறார். பொருட்கள் அப்படியே கொட்டி கொண்டு இருக்கின்றன. அவர் எடுத்த பொருட்கள் அப்படியே கீழே விழுந்து கொண்டு இருக்கக்கூடிய அளவுக்கு அவர் அந்த பொருட்களை தூக்கி கொண்டு போகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுக்கு நான் வறுமையை பயப்படவில்லை என்று சொன்னார்கள். உங்களுக்கு வறுமையை பயப்படவில்லை என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், பொருளாதாரத்தை உங்களை நான் பயப்படுகிறேன் என்று சொன்னார்கள். பொருளாதாரத்துடைய விடயத்திலே உங்களை நான் பயப்படுகிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்று சொன்னால், அந்த சந்தர்ப்பத்திலும் எவ்வளவு எடுக்க முடியுமோ தாராளமாக எடுங்கள் என்று சொன்ன அந்த சந்தர்ப்பத்திலும் அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வீட்டிலே அடுப்பு பத்தவில்லை என்று சொன்னால், நெருப்பு பத்தவில்லை என்று சொன்னால், அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய எளிமையான வாழ்வாக இருந்தது. எந்த அளவு தெரியுமா? இன்னும் சொல்வதாக இருந்தால், ஒரு மனிதர் வருகிறார், நபி அவர்களிடத்தில் ஒரு மனிதர் வருகிறார், ஒரு நாட்டுப்புற ஒரு மனிதர் வருகிறார். யார் முகமது என்று கேட்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் காட்டப்படுகிறார். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டவுடன் அந்த நாட்டுப்புற மனிதர் நடுங்க ஆரம்பிக்கிறார். நபி அவர்களை கண்டவுடன் அந்த மனிதர் நடுங்க ஆரம்பிக்கிறார். ஒரு ஜனாதிபதி, மக்களை ஆட்சி செய்யக்கூடியவர், இப்படி மக்களை நிர்வகித்துக் கொண்டு இருக்கக்கூடியவர், அவரை கண்டவுடன் அந்த மனிதர் நடுங்கி போகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனிதரை பக்கத்திலே அழைக்கிறார்கள். அழைத்து சொல்கிறார்கள், சகோதரரே பயப்பட வேண்டாம் என்று சொன்னார்கள். நிதானத்தன்மையை கொடுத்தார்கள். எதற்காக வேண்டி பயப்படுகிறீர்கள்? எதற்காக வேண்டி அஞ்சுகிறீர்கள்? நான் யார் தெரியுமா? நான் யார் தெரியுமா? என்ன நினைத்து நீங்கள் பயப்படுகிறீர்கள்? அந்த மக்காவிலே காய்ந்த பேரிச்சம்பழங்களையும் உலர்ந்த இறைச்சிகளையும் உண்டு வாழ்ந்து கொண்டிருந்த அந்த ஆமினா அப்துல்லாவுடைய மகன்தான் நான்.
சாதாரண ஒரு குறைசு குலத்தைச் சேர்ந்தவன், எதற்காக வேண்டி நீங்கள் அஞ்சுகிறீர்கள்? பயப்பட வேண்டாம் என்று அவருடைய அந்த பயம் என்ற அந்த தன்மையை தணிக்கிறார்கள் என்று சொன்னால், நபி அவர்களிடம் அந்த அளவுக்கு பணிவுத்தன்மை இருந்தது. அவர்கள் ஜனாதிபதி என்ற தன்மையிலே அவர்கள் வாழவில்லை. செல்வம் வந்தால் செல்வந்தன் என்ற நிலையிலே அவர்கள் வாழவில்லை. எல்லா நிலையிலும் வறுமை வருகிறதா, செல்வம் வருகிறதா, ஒரே தன்மையோடு வாழ்ந்தார்கள் என்று சொன்னால், அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த நிலைக்குத்தான் நாங்கள் பயந்து கொண்டிருக்கிறோம். ரமலானுடைய மாதம் வந்தது என்று சொன்னால், ரமலானுடைய மாதம் வந்தது என்று சொன்னால் நம்முடைய ஈமானை நாம் பார்க்கலாம். ஆரம்பத்திலே அதிகரிக்கும், நடுப்பகுதியிலே கொஞ்சம் அதிகரிக்கும், பெருநாளோடு என்ன செய்துவிடும்? நம்முடைய ஈமான் ஆரம்ப நிலைக்கு வந்துவிடும், இல்லாமல் போய்விடும். இப்படி நம்முடைய ஈமான் இருக்கிறது. வணக்க வழிபாடா, சதக்காக்களா, தான தர்மங்களா, எல்லாத்திலும் பொடுபோக்கூடியவர்களாக நாங்கள் இருக்கிறோம். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, எந்த அளவு என்று சொன்னால், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான தர்மங்கள் என்று சொன்னால், தான தர்மங்கள் என்று சொன்னால் சொத்து செல்வங்கள் வந்தால் முடியும் வரைக்கும் கொடுப்பார்கள். சொத்து செல்வங்கள் வந்தால் தன்னிடத்தில் எவ்வளவு இருக்கிறதோ அனைத்தையும் கொடுப்பார்கள். வறுமைக்கு ஒரு காலமும் அஞ்சதல்ல. எந்த அளவு அதிலே நமக்கு வழிகாட்டினார்கள் என்று சொன்னால், எந்த அளவு வறுமைக்கு அஞ்சாமல் நமக்கு வழிகாட்டினார்கள் என்று சொன்னால், அன்பான சகோதரர்களே, ஒரு முறை தொழுகை நடத்துகிறார்கள், மக்களுக்கு தொழுகை நடத்துகிறார்கள். தொழுகை முடிகிறது, எழும்பிக் கொண்டு வீட்டுக்குள்ளே ஓடுகிறார்கள். காரணம் என்ன தெரியுமா? வீட்டுக்குள்ளே ஓடி போய் திரும்பி வருகிறார்கள். மக்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதரை பார்க்கிறார்கள். அந்த மக்களை பார்த்து சொன்னார்கள், என்னுடைய வீட்டிலே ஒரு தங்கத்துண்டு இருப்பது எனக்கு ஞாபகம் வந்தது. தங்கத்திலான ஒரு துண்டு, ஒரு சிறிய துண்டு எனது வீட்டில் இருப்பது எனக்கு ஞாபகம் வந்தது. அது நாளை மறுமையிலே எனக்கு மாற்றமாக, எனக்கு எதிராக வந்து நின்று விடுமோ என்ற பயத்திலே, என்ற அச்சத்திலே நான் ஓடோடி போய் அதை எடுத்து எனது குடும்பத்தாரிடம் இதை தர்மமாக கொடுத்து விடுங்கள் என்று சொல்லிவிட்டு வருகிறேன் என்று சொல்கிறார்கள் என்று சொன்னால், அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, எதை நாங்கள் பயப்பட வேண்டும்? வசதியை நாங்கள் பயப்பட வேண்டும். எதை பயப்பட வேண்டும்? வசதியை பயப்பட வேண்டும். நாளை மறுமை நாளையிலே குறுக்காக வந்து நின்று விடுமோ என்று பயப்பட வேண்டும். ஒரு காலமும் வறுமைக்கு பயந்து விடக்கூடாது. வருகிறதா தாராளமாக அள்ளி கொடுக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு ஒரு யாசக பெண்மணி போகிறாள். ஒரு யாசக பெண்மணி போகிறாள். தன்னுடைய 2 பெண் குழந்தைகளை அழைத்து கொண்டு போகிறாள். அங்கே போய் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவரிடத்திலே, உண்ண எதுவும் இல்லை, பட்டினியோடு இருக்கிறோம், பசியோடு இருக்கிறோம், உண்ணுவதற்கு ஏதாவது தாருங்களேன் என்று கேட்கிறாள். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த தாயார் உள்ளே போகிறார்கள். அந்த தாயார் உள்ளே போகிறார்கள். உள்ளே போய் அவருடைய வீட்டில் என்ன உணவு இருந்ததோ அந்த உணவோடு வெளியே வருகிறார்கள். என்ன உணவு தெரியுமா இருந்தது? 3 பேரிச்சம்பழம். 3 பேரிச்சம்பழம் எடுத்துக்கொண்டு வெளியே வருகிறார்கள். அந்த பேரிச்சம்பழத்தை அந்த பெண்மணியுடைய கையிலே, இதுதான் என்னுடைய வீட்டில் இருக்கிறது என்று கொடுக்கிறார்கள். அந்த பெண்மணி வாங்குகிறாள். வாங்கி தன்னுடைய 2 குழந்தைகளை முற்படுத்துகிறாள். 2ஐயும் தனது குழந்தைகளுக்கு கொடுக்கிறாள். அந்த குழந்தைகள் சாப்பிடுகிறார்கள். தனக்கென கிடைத்ததை அந்த தாயார் சாப்பிட ஆரம்பிக்கின்ற அந்த சந்தர்ப்பத்திலே 2 குழந்தைகளும் கையை நீட்டுகிறார்கள். அன்பான சகோதரர்களே, அந்த பெண்மணி அப்படி அதையும் 2ஆக பிரித்து அந்த 2 குழந்தைகளுக்கும் கொடுக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், இப்படி ஒரு பெண்மணி வந்தால் யா ரசூலல்லாஹ், யாசகம் கேட்டால் யா ரசூலல்லாஹ், பசி என்று சொன்னால் யா ரசூலல்லாஹ், உண்ண ஒன்றும் இல்லை என்று சொன்னால் யா ரசூலல்லாஹ், நான் நம்முடைய வீட்டிலே இருந்த அந்த உணவை கொடுத்தேன் யா ரசூலல்லாஹ். அந்த தாய் அந்த 2 குழந்தைகளுக்கும் கொடுத்தாள். அவள் உண்ண ஆரம்பிக்கின்ற பொழுது அந்த 2 குழந்தைகளும் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அதையும் 2ஆக பிரித்து அவர்களுக்கு கொடுத்து விட்டால் யா ரசூலல்லாஹ் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவரிடத்திலே சொல்கிறார்கள் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இதன் காரணத்தினால் அந்த பெண்மணி அல்லாஹ் தஆலா நரகத்தை விட்டும் பாதுகாத்து சுவனத்தை கொடுக்கிறான் என்று சொன்னார்கள் என்று சொன்னால், அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, நம்முடைய நிலைமையை சிந்தித்து பாருங்கள். தானம் தர்மங்கள் கொடுக்க பயப்படுகிறோம், அஞ்சுகிறோம். பணத்தை கொடுக்க மனம் வரமாட்டேங்கிறது. 1 லட்சம் ரூபாய் பணம் இருக்கிறதா?
2500 ரூபாய் அந்த மக்களுக்கு கொடுக்க வேண்டுமே, அது நம்முடைய சொத்தல்லவே, 100% நமக்கு சொந்தமானது அல்லவே, கொஞ்சம் அமௌண்ட் கூடிக்கொண்டு போகிறது என்று சொன்னால் 100 1000ஆக, லட்சமாக, கோடியாக மாறுகிறது என்று சொன்னால் அமௌண்ட் பெருசாகிறது. இதை எப்படி அவர்களுக்கு கொடுக்கிறது என்று நமது மனம் உள்ளம் விட மாட்டேங்கிறதா? அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இதற்குத்தான் நாங்கள் பயப்படுகிறோம். இதற்குத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் பயப்பட வேண்டாம் என்று சொன்னார்கள். அதற்கு வழிமுறையை அல்லாஹ்வுடைய தூதர் கொடுத்து காட்டினார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் மக்களுக்கு கொடுத்து காட்டினார்கள். அன்பான சகோதரர்களே, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், 3 மாதம் நபிகளாருடைய மனைவிமார் சொல்கிறார்கள், 3 மாதம் தங்களுடைய வீட்டிலே அடுப்பிலே நெருப்பு பத்தவில்லை என்று சொன்னார்கள். நபித்தோழர்கள் கேட்கிறார்கள், அந்த தாய்மார்களை பார்த்து கேட்கிறார்கள், அப்படி என்றால் உங்களுடைய உணவு வழக்கம் எப்படி இருந்தது? நீரும் பேரிச்சம்பளமும் முடிந்தது என்று சொன்னால் தண்ணீரை கொண்டு 3 மாதம் காலம் கடத்தினோம் என்று சொல்கிறார்கள் என்று சொன்னால் நம்முடைய வாக்குறுதி அல்ல, நம்முடைய வாக்குமூலம் அல்ல. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார், நம்முடைய தாய்மார்களுடைய வாக்குமூலம். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த அளவு வாழ்ந்தார்கள் என்று சொன்னால், வறுமையை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னார்கள் என்று சொன்னால், சொத்து செல்வங்கள் வந்தால் அதை எப்படி செலவழிக்க வேண்டும், சொத்து செல்வங்கள் வந்தால் அந்த சொத்து செல்வங்களோடு எப்படி வாழ வேண்டும் என்று அழகான வழிமுறையை சொல்லி தந்தார்கள் என்று சொன்னால், அதற்கு தானே சகோதரர்களை நாங்கள் பயப்படுகிறோம். கொடுத்தால் குறையும் என்று நினைக்கிறோம், ஒரு காலமும் குறையாது. கொடுத்தால் குறையும் என்று நினைக்கிறோம். அல்லாஹ் தஆலா தருவான், நம்முடைய சொத்தல்ல, அல்லாஹ் தந்தது நமக்குரியதல்ல, அடுத்தவனுக்குரியது. அதை கொடுக்க வேண்டும். அதை கொடுத்தால் தான் நஜீஸை விட்டும் நாம் சுத்தமாகுவோம். அடுத்தவனுடைய சொத்தை, அடுத்தவனுடைய பணத்தை நாம் உண்டு கொண்டிருக்கிறோம், நஜீஸை உண்டு கொண்டிருக்கிறோம் என்ற எண்ணம் கூட இல்லாமல் அந்த நஜீஸோடு தான் நம்முடைய உள்ளம் வாழ நினைக்கிறது என்று சொன்னால், அன்பான சகோதரர்களே, நமக்கு ஒரு நிலைமை வரும், நமக்கு ஒரு கட்டம் வரும். அது வந்தது என்று சொன்னால் நம்மால் ஒரு காலமும் தப்ப முடியாது. நாம் நினைக்கலாம், மரணிப்பதற்கு முன்னால் இதற்கெல்லாம் ஒரு வழியை பார்த்துவிட்டு மரணிக்கலாம் நினைக்கலாம். மரணிப்பதற்கு முன்னால் இதையெல்லாம் நம்முடைய பிள்ளைகளிலே வசியத்தாக இதை மக்களுக்கு தான தர்மங்கள் செய்துவிடு என்று சொல்லிவிட்டு மரணிக்கலாம். அல்லது நாம் மரணிக்கும் முன்னே கடைசி நேரத்திலே இதை மக்களுக்கு கொடுக்கலாம் என்று நாங்கள் நினைக்கலாம். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, நாமெல்லாம் மரணத்தை என்ன நினைக்கிறோம்? நாமெல்லாம் அந்த மரணத்தை என்ன நினைக்கிறோம்? அது வந்தால் நம்மால் தப்ப முடியுமா? அந்த நிலைமை வந்தால் நம்மால் தப்பிக்க முடியுமா? அல்லாஹ் ஒரு வழிமுறையை சொல்ல, அதற்கு மாற்றமாக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய நிலையிலே அல்லாஹ் தஆலா சொன்ன வழிமுறையை பின்பற்றுவோம் என்று இப்பொழுது மாற்றமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமே, அல்லாஹ்வுக்கு விளையாட்டு காட்டுகிறோமே. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்தோழர்களுக்கு முன்னால் அந்த நபித்தோழர்களை பார்த்து ஒரு செய்தியை சொன்னார்கள். என்ன செய்தி தெரியுமா? யார் அல்லாஹ்வுடைய சந்திப்பை சந்திக்க விரும்புகிறார்களோ, யார் அல்லாஹ்வுடைய சந்திப்பை விரும்புகிறார்களோ அவர்களை சந்திக்க அல்லாஹ்வும் ஆவலோடு இருக்கிறான், அல்லாஹ்வும் விருப்பமாக இருக்கிறான். யார் அல்லாஹ்வுடைய சந்திப்பை வெறுக்கிறார்களோ, அந்த சந்திப்பு நிகழக்கூடாது என்று நினைக்கிறார்களோ, அந்த சந்திப்பை அல்லாஹ் தஆலா வெறுக்கிறான் என்று சொன்னார்கள். அன்பான சகோதரர்களே, அந்த சந்தர்ப்பத்திலே அந்த நபித்தோழர்கள் எல்லாம் சிந்திக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் எதை சொல்ல வருகிறார்கள், எதை சொல்ல போகிறார்கள் என்று அந்த நபித்தோழர்கள் எல்லாம் சிந்திக்கிறார்கள். சிந்தித்து விட்டு அந்த அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நாங்களெல்லாம் மரணத்தை விரும்புகிறவர்கள் தானே யா ரசூலல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள்? யார் அல்லாஹ்வை சந்திக்க விரும்புகிறார்களோ அவர்களை அல்லாஹ் தஆலா சந்திக்க விரும்புகிறான். யார் வெறுக்கிறார்களோ அந்த சந்திப்பை அல்லாஹ் தஆலா வெறுப்போடு அல்லாஹ் தஆலா வெறுக்கிறான் என்று சொன்னார்கள் என்று சொன்னால், அன்பான சகோதரர்களே, சும்மா சந்திக்க முடியுமா? அல்லாஹ் தஆலாவை நம்மால் சந்திக்க முடியாது. எப்பொழுது சந்திக்கலாம்? அல்லாஹ்வுக்கும் நம்மளுக்கும் இடையிலே இருக்கக்கூடிய திரை இந்த மரணமாக இருக்கிறது. இந்த மரணத்தை சந்தித்தால் நிச்சயம் அல்லாஹ்வை சந்திக்கலாம்.
அதை அவர்கள் சிந்திக்கிறார்கள். யா ரசூலல்லாஹ், மரணத்தை விரும்புகிறதானே யா ரசூலல்லாஹ், நாங்கள் மரணம் என்றால் விரும்புகிறதானே யா ரசூலல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நீங்கள் சொல்வதை போன்றல்ல, நீங்கள் நினைப்பதை போன்றல்ல, அந்த மரணம் இலேசானதல்ல. யாரை பார்த்து சொன்னார்கள்? மரணத்தை அஞ்சுபவர்களை பார்த்தல்ல, இந்த உலகத்தை அனுபவிக்க வேண்டும் என நினைப்பவர்களை போன்ற அந்த மக்களுக்கு மத்தியில் அல்ல. அன்பான சகோதரர்களே, எந்நேரமும் எப்படியும் எப்படி கொன்றாலும் மரணம் தயார், அல்லாஹ்வை சந்தித்தல் ஆசை, இப்படி இருந்த அந்த மக்களை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இலேசான இடமல்ல அது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அது வந்து விட்டதா, அது நெருங்கி விட்டது என்று சொன்னால் நம்ம நினைக்கிறோமே எல்லாத்தையும் கொடுப்போம், எல்லாத்தையும் சொல்லுவோம் என்று. நெருங்கினால் ஒன்றும் செய்ய முடியாது, நெருங்கினால் ஒன்றும் செய்ய முடியாது. அன்பான சகோதரர்களே, பார்வை என்ன செய்யும்? நிலை குத்தி போகும். அச்சம், பீதி, பயத்தினால் அப்படியே பார்வைகள் மிரண்டு போயிருக்கும். நெஞ்சு படபடக்க ஆரம்பிக்கும், நெஞ்சு படபடத்து கொண்டிருக்கும், ரோமங்கள் எல்லாம் சிலிர்க்கும், கால்களும் கைகளும் அப்படியே பின்னிக்கொள்ளும், கால்களும் கைகளும் அப்படியே பின்னிக்கொள்ளும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டு சொன்னார்கள், நம்மளால் அந்த நேரம் எதுவும் செய்ய முடியாது. கையை அசைப்பதோ முகத்தை திருப்புவதோ எதை பேச நினைத்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது. அப்படி நிலைமை வந்துவிட்டது என்று சொன்னால், அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, நாமெல்லாம் நினைக்கிறோமே, நாமெல்லாம் பயந்து கொண்டு இருக்கிறோமே, அந்த நேரம் வந்தது என்று சொன்னால், நாம் வறுமைக்கு பயந்தவர்களாக இருந்தால், சொத்து செல்வங்களை மறைத்தவர்களாக இருந்தால், சொத்து செல்வங்களை அனுபவிக்க வேண்டும் என்று நினைத்தவர்களாக நாங்கள் இருந்தால், அனுபவித்து கொண்டு மார்க்கம் இல்லாமல் வணக்கம் இல்லாமல் இந்த உலக இல்மங்களை உருண்டு பிறந்தவர்களாக இருந்தால், கடைசி நேரத்தில் மாறலாம் என்ற எண்ணத்தோடு நாங்கள் இருந்தவர்களாக இருந்தால், அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இவர்கள்தான் அல்லாஹ்வுக்கு மாற்றமாக நடந்தவர்கள்தான் அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய சந்திப்பை வெறுப்பார்கள், அல்லாஹ்வுடைய சந்திப்பை வெறுப்பார்கள். வறுமைக்கு பயப்படாமல் வல்லவன் ரஹ்மான் தந்த கட்டளைகளை நம்மளால் இயன்றபடி ஏற்று நல்ல முறையிலே நடந்து வருகின்ற செல்வத்தை நல்ல முறையிலே மக்களுக்கு பகிர்ந்தளித்து மக்களுக்குரியதை மக்களுக்கு கொடுத்து உறவுகளை பேணி உறவுகளுக்கும் கொடுத்து நம்முடைய தாய் தந்தரையும் நல்ல முறையிலே கவனித்து வணக்க வழிபாடுகளையும் சரியாக நிறைவேற்றி இறைவன் திருப்திப்படக்கூடிய அல்லாஹ் தஆலா திருப்திப்பட்டேன் என்று சொல்லக்கூடிய அந்த கூட்டத்தார் செய்த நல்லமல்களை செய்து வறுமைக்கு அஞ்சாமல் இறுதி வரைக்கும் நல்ல ஒரு வள்ளலாக வாழ்ந்தோம் என்று சொன்னால், அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த இடம் நமக்கு பயனளிக்கும். அந்த இடத்திலே சந்தோஷப்படுவோம், ஆனந்தப்படுவோம். நல்ல மலாய்க்குமார்கள் உயிரை பறிப்பார்கள். அல்லாஹ்விடத்திலே நல்ல ஒரு இடம் கிடைக்கும். அல்லாஹ் தஆலா சொன்ன சாட்சியம், அல்லாஹ் தஆலா சொன்ன வாக்குறுதி, அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான்? நீர் அருவிகளை கொண்ட அந்த சுவனபதி உங்களுக்கு தயாராக இருக்கிறது அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அன்பான சகோதரர்களே, யார் மாட்டிக்கொள்வார்கள் தெரியுமா? யார் அந்த இடத்திலே சிக்கிக்கொள்வார்கள் தெரியுமா? அல்லாஹ் தஆலா அதையும் தனது திருமறையிலே சொல்கிறான். யாரெல்லாம் மறுமையுடைய சிந்தனை இல்லாமல், அல்லாஹ்வுடைய சிந்தனை இல்லாமல், அல்லாஹ்வுடைய சந்திப்பு நிகழும் என்ற அந்த எண்ணம் கூட இல்லாமல், உலகம்தான் இன்பம், உலகம்தான் திருப்தி, உலகத்திலே தான் எல்லாம் என்று உலகத்தை யார் எடுத்துக்கொண்டார்களோ, மறுமை யார் மறந்தார்களோ, உலகத்தை யார் எடுத்துக்கொண்டார்களோ, அவர்களுக்கு மத்தியிலே வேத வசனங்கள் வைக்கப்பட்ட அந்த நேரத்திலே, வசனங்கள் அத்தாட்சிகள் கொடுக்கப்பட்ட அந்த நேரத்திலே, அவைகளை யார் புறக்கணித்து மறுமையை மறந்து உலகத்தை திருப்தி கொண்டார்களோ, அவர்கள் சந்தித்ததெல்லாம், அவர்கள் சம்பாதித்ததெல்லாம் நரகம்தான் என்று அல்லாஹ் தஆலா தனது திருமறையிலே சொல்கிறான் என்று சொன்னால், அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அப்படிப்பட்ட கைசேதவாதிகளுடைய கூட்டத்திலே நாங்கள் சேராமல் அல்லாஹ் தஆலா வாக்களித்த சுவனவதிகளை கொண்ட நல்ல மக்கள் இருக்கக்கூடிய, சுவதாக்கள் இருக்கக்கூடிய, சாலிகின்கள் இருக்கக்கூடிய, நபிமார்கள் இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட இடங்கள் நமக்கு வேண்டுமா? மறுமையை மறந்து உலகம்தான் எல்லாம் என்று நரகத்தை சம்பாதித்து நரகத்திலே போய் சேரக்கூடிய அந்த கூட்டத்திலே நாங்கள் இருக்க வேண்டுமா? அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, நல்ல முறையிலே சிந்தித்து நல்ல முறையிலே இந்த வாழ்க்கையை பயன்படுத்தி அல்லாஹ்வுக்கு ஏற்றாப்போல் இந்த வறுமை
இந்த செல்வம் இரண்டிலும் நல்ல முறையிலே பயன்படுத்தி மறுமையிலே அந்த சுவனபதியை அடையக்கூடிய அல்லாஹ் தஆலா வாக்களித்த அந்த வாக்குதாரிகளாக அந்த வாக்குக்குரிய சொந்தக்காரர்களாக மாறக்கூடிய கூட்டத்திலே வல்லவன் ரஹ்மான் ஒவ்வொரு வறுமையிலும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்வந்தத்தோடும் இருக்கக்கூடிய நம்முடைய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் அனைத்து உள்ளங்களையும் நல்ல முறையிலே மாற்றி அல்லாஹ் தஆலா வாக்களித்த அந்த சுவனபதியிலே நம் அனைவரையும் கொண்டு சேர்த்து அருள் பாலிப்பானாக. அக்கூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹு லி வலக்கும்.